சாப்பாடு டைம் ஆயிடுச்சு எல்லாருக்கும். எஸ் எஸ் கண்டிப்பா. நீ அப்பப்போ கேப்பில் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுறல. யோகி எப்பவுமே உழைப்பு தான்டா அங்கே ஜெயிக்கும் அப்படின்னாரு. மாறெல்லாம் வலிக்குது இவனுங்க ஆடி தொலைய மாட்டானுங்கன்னு அன்னையோட விட்டுட்டேன். கேப்டன் விஜயசாந்துக்கு அப்புறம் விஷால் சார் வந்து அந்த ஆக்ஷன் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ரசித்து பண்ணுவார். இந்தியன் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஸ்டார் நீங்கள். உங்களுக்கான அந்த பாடி லாங்குவேஜும் பாடியும் அந்த ஒரு இதுவும் எல்லாமே இருக்குது. உங்களோட எய்ம் அதுதான் இருக்கணுமே தவிர அரசியல் இருக்கக்கூடாது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், அரசியல் உங்களுக்கு வேண்டாம். 1000 கோடி நோக்கி போங்க. 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸை இந்தியன் சினிமாவில் கொண்டு வர. இப்போ ஹீரோ பக்கத்துல இந்த நபர் இருக்காரா அப்படிங்கறத வந்து பாக்குறது வந்து இப்போ ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அவ்வளோ பிரில்லியண்டான ஒரு பெர்ஃபார்மர், லெஜெண்டரி காமெடியன்ஸோட லிஸ்ட்ல அடுத்ததா வந்து கண்டிப்பா ஆட் ஆக போற பேர் இதுதான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இவரோட பேரு அண்ட் பிரில்லியண்டான ஒரு பெர்ஃபார்மர், பல பேரோட மென்டல் ஸ்டேட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ற ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னே சொல்லலாம். Put your hands together everybody for our very favorite, for our very own யோகி பாபு சார் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஏவி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலம் லோலசபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ படங்கள், இவ்வளோ ஏவி, அதுவும் ஹரிசார் படத்தில் அவரோட ஃபங்க்ஷனில் என்னோட ஏவி வருது. நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். என்ன பேசுன்னு தெரியல, இருந்தாலும் 4 வார்த்தை பேசிடுறேன். ஹரிசாரை பற்றி நான் சொல்லணுன்னா, அவரோட படங்கள் பற்றி நான் நிறைய ஒரு ஷூட்டிங் பாட்டில் வந்து யானை படம் அவர் கூட நடிக்கும்போது அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்பேன். நான் ஒரு படம் பற்றி அவர்கிட்ட கேட்டே இருப்பேன். சார் இந்த படம் 6, சாமி, அப்புறம் நிறைய படம் சிங்கம், இந்த படத்தை பற்றிலாம் நான் கேட்டு வந்துகிட்டே இருப்பேன். இது எப்படி சார் பண்ணீங்க, இது எப்படி சார் பண்ணீங்க. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதுவெல்லாம் வந்திருக்கிறோம், ரத்தனம் படம் எல்லாம் வந்திருக்கோம், எப்படி சார் அப்படின்னு. அதுக்கு ஒரே வார்த்தை சொன்னார், யோகி எப்போவுமே உழைப்பு தான்டா அங்கே ஜெயிக்கும் அப்படின்னாரு. சார் அது சினிமாவில் இங்கே இவ்வளோ வருஷம் இல்லை சார், இன்னும் பல ஆண்டுகள் நல்லா இருக்கணும், நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் சார். எங்களை மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் உருவாகிட்டே இருக்கணும் சார். ரொம்ப நன்றி. அடுத்து விஷால் சார், ரொம்ப வருஷமாக பட்டத்து யானை படத்துலேருந்து அவரோட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அன்னையிலேருந்து இன்னை வரைக்குமே மாறாமல் ஒரு ஹீரோ யாருன்னா அவர் தான் நான் பார்த்துட்ருக்கேன். விஷால் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேவிஸ்ரீ பிரசாத் சார் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து அவர் வந்து ஒரு அவார்டு கொடுக்க வர்றாரு எனக்கு ஹைதராபாத்தில். அப்போ வந்து அவார்டு கொடுத்துட்டு கம்னு போயிடலாம். ஆனால் அங்கே வந்து அத்தனை ஸ்டேட் மக்கள் இருக்கும்போது எல்லோரும் முன்னாடியும் வந்து மண்டேலா படத்தை வந்து அவர் ப்ரமோட் பண்ணார். என்ன சொன்னார்னா, இந்த படத்தை எல்லோரும் பாருங்கள், அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காருன்னு. அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். தினேஷ் மாஸ்டர், அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. என்னை அதிகமாக சினிமாவில் ஏன் ஆட மாட்டேன்னா, ஒரு முறை ஒரு பாட்டு பண்ணும்போது என்னால், நானும் ஹீரோ, ஒரு புது ஹீரோ தான், டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது நாங்கள் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நைட்டு ஷூட் அது. அப்போ ஒரு டான்ஸர்ஸ் சொன்னாங்க, ஒரு அம்மா, ஒரு லேடி, மாறெல்லாம் வலிக்குது இவனுங்க ஆடி தொலைய மாட்டானுங்கன்னு அன்னையோட விட்டுட்டேன். இதுதான் ரீசன். சில டான்ஸ் மாஸ்டருக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன், மற்றவங்கள நம்ம கஷ்டப்படுத்த வேணாம், நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அதுலேருந்து ஒதுங்கிட்டேன். ரொம்ப நன்றி. கண்ணன் மாஸ்டர் சார். மாஸ்டர் பற்றி சொல்லணும்னா, நிறைய படங்கள், எவ்வளோ ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் அவரும் தமிழ் சினிமாவுக்கு நிறைய கொடுக்கணும். ரொம்ப நன்றி சார். சமுத்திரக்கனி அண்ணன், ஏதாவது ஒரு சின்ன தவறுனா முதல்ல ஃபோன், தம்பி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கடா அப்படின்னாரு. அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ண போகிறது கிடையாது. அப்போ ஒரு முறை சமுத்திரக்கனி அண்ணா சொன்னார் ஒரு விஷயத்த, ஆனால் இந்த பிஸ்னஸ்ன்றாங்கன்னா, நான் காமெடி ஆக்டரு, நான் எல்லா இடத்துலையும் காமெடின்னா, ஏன்னா இப்போ எல்லாமே நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் காமெடி இருந்தால் எனக்கு லைஃப் லாங்கில் காமெடி இருந்தால் தான், அதுக்கு தான் நான் 23 வருஷம் போராடினேன். சரிங்களா? அதனால் என் தொழில் காமெடி தான், அதை நான் மிஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு முறை அவர்கிட்ட நான் கேட்டேன், என்னென்ன அப்படின்னு கேரனில் உட்காந்து கேட்கும்போது, இது என்னென்ன பிஸ்னஸ்ன்றாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார், பிஸ்னஸ்ன்றது வந்து அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான்டா அது பேசுவாங்க, அது எனக்கு தெரியும். பட் ஆனால் அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னார், என்னென்னா, கதை நல்லா இருந்தால் தான், ஒரு கதை தாண்டா ஒரு ஹீரோ உருவாக்கும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு. ரொம்ப நன்றிண்ணா.
அதனால் நிறைய ப்ரொடியூசருங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல கதை வரும்போது என்னோடய பட்ஜெட்டை நான் கம்பெனி தான் நடிக்கிறேன். அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சமுத்திரகனி அண்ணனுக்கு. ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் ஸ்டோன் பெஞ்ச் அவரோட நான் ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவரோட ஸ்டோன் பெஞ்சில் அது மிஸ் ஆச்சு. திரும்பவும் சேர்ந்து பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, நன்றி. யோகி பாபு சாப்பாடு டைம் ஆயிடுச்சுல எல்லாருக்கும். எஸ் எஸ் கண்டிப்பாக. நீ அப்பப்போ கேப்பில் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுறல சார். மைக் வாங்கிக்கோங்கிறது தான் என்னோட ஒரு வேண்டுகோள். தேங்க்யூ. Thank you so much. Dhananjayan sir and producer Kadiresan sir onto the stage. ஆல்ரெடி விஷால் சார் காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரி சாரும் சேர்ந்து பண்ண தாமிரபரணி பெரிய ஹிட்டு. அது ஏன் சொல்கிறேன்னா, அந்த தாமிரபரணி படத்தோட சிட்டி ரைட்ஸ் நான் வாங்கினேன். அப்புறம் 2014 பூஜை படம், அதுவும் ஹரி சாரும் விஷால் சார் சேர்ந்து பண்ணாங்க. அந்த படம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூஷன் நான் தான் பண்ணேன். ஏன்னா ஒரு சினிமாவில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ டைரக்டரும் அந்த ஹீரோவும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த படம் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த படம் ரத்னம் வந்து விஷால் சாருக்கும் சரி, அந்த ஸ்டோன் பெஞ்ச் டீமுக்கும் சரி, இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, கேப்டன் விஜயசாதுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, அதாவது சும்மா நம்ம சொல்லணும்னா நம்ம பிரியாணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றங்கிற மாதிரி விஷால் சார் வந்து அந்த ஆக்ஷனை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ரசித்து பண்ணுவார். நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் 2-3 டைம் ஒரு கேரவானில் நிறையா நாள் மீட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் உடம்புல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டிச்சுக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அவ்வளோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக அவ்வளோ லைவாக இன்ட்ரெஸ்ட்டாக அந்த படம் நல்லா வரணும், அந்த கேரக்டர் இன்வால்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரசித்து பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவில் எனக்கு பிடிச்ச ஹீரோ விஷால் சார். ஸோ அந்த ஹோல் டீமுக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச் பிடிச்ச கார்த்திக் சந்தானம் அவருக்கு அவரும் ஜாயின் பண்ணி இப்போ டெஜுக்கு தான் டபுள் பண்ணோம். அவர் சென்டிமெண்ட்டான ஒரு ப்ரொடியூசர், படம் பெரிய ஹிட்டு. ஸோ அவருக்கு இந்த படம் பெரிய ஹிட்டை கொடுக்கணும். தொடர்ந்து அவர் வந்து அடுத்த ப்ரொடியூசர் லெவலில் டாப் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லி வேண்டி விரும்பிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரத்னம் படம் ட்ரெய்லர் நான் பார்க்கும்போதே அதிரடியாக இருந்தது. தமிழ் சினிமாவுடைய ஃபாஸ்டஸ்ட் அண்ட் என்ன சொல்கிறது, பிளாக் பஸ்டர் இயக்குனர். ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவருடைய படத்தை எடுப்பார். அதே சேம் டைம் படமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மிகச்சிறந்த இயக்குனர். தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றிகளை கொடுத்த ஹரிசாரனுடைய படம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ட்ரெய்லரே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு சார் உங்களுக்கு. அண்ட் ட்ரெய்லரே அவ்வளோ கலக்குது. அண்ட் ஸ்டோன் பெஞ்சுக்கும் ஜி ஸ்டுடியோஸ்க்கும் அலங்கார் பாண்டியன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் மூலமாக கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் விஷால் சாரை பற்றி சொல்லி ஆகணும். 2 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. பயங்கரமாக வைரல். எல்லா யூடியூப்லேயும் அதுதான் பரபரப்பாக அந்த ஒரு கட் பண்ணி எல்லா யூடியூப்லேயும் போயிட்டுருக்கு. அதில் என்ன சொன்னார், இந்த படம் வரும்போதும் பிரச்சனை வரும், எனக்கு ரிலீஸ்க்கு பிரச்சனை வரும், எனக்கு ஸ்க்ரீன் கிடைக்கிது பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். பாருங்களேன், இந்த பாட்டு நம்ம டிஎஸ்பி சார் அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காரு. டோன்ட் வரி மச்சி அப்படின்னு. இந்த 26ஆம் தேதி அவருடைய படம் தான் மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் இருக்கிற 1200 திரையரங்களும் கேட்க போகிறாங்க. சார் நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு. அதில் நாங்கள் ஒரு படம் ஒரு நொடி அப்படின்னு ஒரு சின்ன படத்தையும் கொண்டு வரோம். ஒரு 150 ஸ்க்ரீன் கிடைச்சா போகிறோம். மீதி 1000 ஸ்க்ரீன் உங்களுக்கு கிடைக்கும். டோன்ட் வரி மச்சி அப்படின்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவ்வளோ பெரிய ரிலீஸ் உங்களுக்கு காத்திருக்கு. என்ன சார் நீங்கள் ஒரு சொன்னாலே இப்படி பயப்படுது எல்லாரும், இல்லை சார் சோலோ ரிலீஸ் ஆகி வந்துடுங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுதான் வந்து விஷால் சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய தைரியம் ரொம்ப பிடிக்கும். ஜெம் ஆஃப் அ பர்சன் அண்ட் ஜெம் ஆஃப் அ ஃப்ரெண்ட். 2 நாள் முன்னாடி ஒரு மெசேஜ் பண்ணார், சார் கண்டிப்பாக நீங்கள் வந்தாகணும் அப்படின்னார். உத்தரவு மகாராஜா அப்படின்னு உடனே வந்து நிற்கிறோம் நாங்கள். அந்தளவு அவர் பேர் அன்பு இருக்குது. ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக, இந்த ஆடியோ லான்ச் மூலமாக நான் விஷால் சாருக்கு வைக்க விரும்புகிறேன். ஒரு நண்பராக, அவருடைய பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, ஒரு எல்டர் பிரதராக அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். விஷால் சார் ஒரு 100 கோடியை உங்களுடைய படம் மார்க் ஆண்டனி அச்சீவ் பண்ணியிருக்கு. அடுத்து நீங்கள் போக வேண்டிய உயரம் வந்து 300 கோடி, 500 கோடி, 1000 கோடி. ஏன்னா இந்தியன் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஸ்டார் நீங்கள். உங்களுக்கான அந்த பாடி லாங்குவேஜும் பாடியும் அந்த ஒரு இதுவும் எல்லாமே இருக்குது. உங்களோட எய்ம் அதுதான் இருக்கணுமே தவிர அரசியல் இருக்கக்கூடாது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அரசியல் உங்களுக்கு வேண்டாம். 1000 கோடியை நோக்கி போங்க. 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸை இந்தியன் சினிமாவில் கொண்டு வர மிகப்பெரிய படங்களை நான் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். நாங்களாம் உங்களை பார்த்து பெருமைப்படுவோம், சந்தோஷப்படுவோம். அரசியல் இங்கே தான் இருக்கும். நீங்கள் சின்ன வயசு தான், 60 வயசில் கூட அரசியல் போகலாம். மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரலாம். நீங்கள் நினைக்கிற மாற்றங்களை கொண்டு வரலாம். அந்த மாற்றங்களை அப்புறம் பண்ணலாம். இன்னும் மேபி 2031 பண்ணலாம். இப்போ வேண்டாம். ஒருவேளை ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் வந்ததுன்னா மேபி 2034 வரலாம். அதுவரையும் நீங்கள் வந்து
மிகப்பெரிய உயரங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. ஏன்னா நிறைய வெற்றிடங்கள்லாம் வரப்போகுது. அதனால் அந்த வெற்றிடத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு ஹீரோவாக நீங்கள் இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ அரசியலில் வரப்போகிற 2024 வரலாம் நீங்கள் சொல்லாதீங்க சார். உங்கள் மூலமாக சொல்லிக்கிறேன். உங்களை ரொம்ப பிடிக்கும். அவருடைய அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ எனர்ஜி. 80 வயசு மேலே உங்கள் இதோட உத்தரவோட உங்களுடைய அனுமதியோடு சொல்கிறேன், அரசியல் வேண்டாம், சினிமாவில் மிகப்பெரிய படங்களை நீங்கள் பண்ணணும். ரத்தின படம் அதுக்கு வழிகாட்டணும். ரத்தின படம் மார்க்கெண்டை 100 கோடி பண்ணிச்சுன்னா இந்த படம் 150-200 கோடி பண்ணணும். அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த படத்தில் இருக்குது. அடுத்ததாக 300 கோடி பண்ணணும், 500 கோடின்னு டார்கெட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் எய்மாக இருக்கணும். அதுக்கு எல்லா படங்களும் உங்களுக்கு வரணும், வெற்றிகளும் வரணும். டிஎஸ்பி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வருஷம் அந்த நேஷனல் அவார்டு மட்டும் இல்லை, அவருடைய உழைப்பில் மிகப்பெரிய படங்கள்லாம் வரப்போகுது. புஷ்பா 2, அதுக்கு பிறகு கங்குவா அப்படின்னு வரிசையாக மிகப்பெரிய படங்கள் வெற்றிகள் எனக்கு கொடுத்துட்டே இருக்கணும். இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் மிகப்பெரிய நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. நண்பர் சமுதர் கணி சார், யோகி பாபு, பிரியா பவானி சங்கர்னு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு பெரிய வெற்றி தமிழ் சினிமாவுக்கு வரணும். கடந்த 5 மாதங்களாக தமிழ் சினிமாவில் படங்களே வெற்றி அடையலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் ரொம்ப கவலையில் இருக்காங்க. அந்த கவலைகளை போக்கி ரத்தனம் படம் மாபெரும் கலெக்ஷனை இந்த ஏப்ரல் 26 கொண்டு வந்து தமிழ் சினிமா இருக்குடா, பெரிய வெற்றிகளை நாங்கள் கொடுப்போம், பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் கொடுப்போன்னு உங்கள் படம் கொடுக்கணும்னு நான் வாழ்த்துறேன், மனமார வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Always a pleasure listening to you. Put your hands together once again, everybody.